வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல பார்க்க போறது நம்ம சந்திர பலனை பத்தி பார்க்க போறோம். நேற்றைய பதிவுல தாரா பலனை பார்த்துட்டோம். இன்றைய பதிவுல சந்திர பலனை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சந்திர பலன் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திரன் அன்றைய தினத்துல 12 ராசியில எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி பலனை சொல்றதுதான் சந்திர பலன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வந்தாருன்னு சொன்னா அது ஜென்ம ராசியில சந்திரன் இருக்கிறதா சொல்லணும். பொதுவா ஜென்ம ராசியில சந்திரன் வரும்போது மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகும், தடுமாற்றங்களாகும், சலனங்களாகும், எதிலையுமே தெளிவா இருக்க முடியாது. அப்போ உங்க ஜென்ம ராசியில சந்திரன் இருக்கும்போது எந்த விதமான முடிவுகளும் எடுக்காதீங்க. அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2வது ராசி சந்திரன் இருக்கும்போது பொதுவாகவே பொருள் விரயங்கள் ஆகும். அதே மாதிரி வார்த்தையில கவனம் தேவை. எது பேசுறா அப்படின்னாலும் ஒரு டைமுக்கு 10 டைம் யோசனை பண்ணி தான் பேசணும். யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால காப்பாற்ற முடியாது. எது பேசுறா அப்படின்னாலும் யோசனை பண்ணி பேசிக்கங்க. அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3வது ராசியில சந்திரன் இருக்கும்போது நீங்க பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கலாம். அதே மாதிரி குறுகிய கால ஒப்பந்தங்கள், இன்டர்வியூ போறது, ஒருத்தர் முதல்ல பாக்குறதுக்கு போறது, கம்யூனிகேஷன் பண்றது, பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். குறுகிய பிரயாணங்கள் நீங்க செஞ்சுக்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்ப அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4வது ராசியில சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பாக மனச்சஞ்சலம் இருக்கும், தடுமாற்றம் அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா சந்திரனுக்கு 4வது வீடு அப்படிங்கிறது மனசை குறிக்கிறது. அப்போ அந்த மனசை குறிக்கிற இடத்துல சந்திரன் இருக்கும்போது பொதுவாகவே சஞ்சலத்தன்மை அதிகமா இருக்கும். அதே மாதிரி மன நிம்மதி கிடைக்காது. குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்க ராசிக்கு 4வது ராசியில சந்திரன் வரும்போது நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில சந்திரன் வரும்போது பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இனம் புரியாத பயங்கள், கலக்கம் இருக்கும். எந்த முடிவுமே எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். எது நடந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்காது. அலக்களிப்பு மட்டும்தான் இருக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6வது ராசியில சந்திரன் வரும்போது நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். வேலை சம்பந்தப்பட்ட எந்த காரியம் எடுத்தாலும் சக்சஸ் ஆயிரும். அதே மாதிரி நீங்க எந்த காரியத்துக்கு வேண்டி போறீங்களோ அந்த காரியம் குயிக்கா முடியும், விரைவா முடியும். அதே மாதிரி எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்க அன்னைக்கு பண்ணிக்கங்க. கண்டிப்பாக சுபமாகவே எல்லாமே நடக்கும். அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7வது ராசியில சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது எப்பவுமே வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது, தடுமாற்றம் தான் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்காது. உங்களுடைய ஆப்போசிட் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. யாரு கூடமே அன்னைக்கு சேர்ந்து வெளியூர் பிரயாணங்கள் போகாதீங்க. நட்பு வட்டாரத்தை அன்னைக்கு கண்டிப்பாக அவாய்டு பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில சந்திரன் பிரயாணம் பண்றத சந்திராஷ்டம்னு சொல்லி சொல்றோம். சந்திராஷ்டம் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி இருக்காது, தடுமாற்றங்களாக எந்த காரியத்தையுமே பண்ணாம பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே யாருகிட்டமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அளவோட அன்னைக்கு 2 நாளைக்கு இருந்துக்கணும். இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் வரும். அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9வது ராசி சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது வெளியூர் பிரயாணங்கள் போகாதீங்க. எதைய நினைச்சு நீங்க வெளியூர் பிரயாணங்கள் போறீங்களோ அந்த காரியம் நடக்காது. வெறும் வேஸ்டா போயிரு, அலைச்சலோட போயிரு, பிரயோஜனம் இல்லாம போயிரு.
அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10வது ராசியில சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது நீங்க எந்த காரியத்துக்கு வேண்டி நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இதுல நீங்க பிரயாணங்கள் போய்க்கலாம். உங்களுடைய எந்த காரியம் எடுத்து வேணாலும் இதுல சக்சஸ் பண்ணிக்கலாம். எடுத்தது எல்லாமே வெற்றியாகும். அடுத்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 11வது ராசியில சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். எதிர்பாராத தனலாபம் வரும். போட்டிகளில் வெற்றியாகும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எல்லா காரியமே ரொம்பவே நல்லபடியாவே நடந்து முடியும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது மருத்துவ செலவுகள் வரும். வேஸ்டா பணம் விரயமாகும். நிம்மதியா தூங்க முடியாது. கனவுகள் அதிகமா வரும். கற்பனைகள் அதிகமாக இருக்கும். மனம் எப்பவுமே சஞ்சலத்தோடவே இருக்கும். இதுதான் சந்திர பலனுக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.